Hi viewers, welcome to Great Tamil Channel. Easy to learn Malay Part 13. இந்த வீடியோல நாம எதை பத்தி பார்க்க போறோம்னா, வில அப்படிங்கிற வார்த்தைக்கு எப்போது எப்பொழுது அப்படிங்கிற அர்த்தம் உங்களுக்கு தெரியும். இந்த வில அப்படிங்கிற வார்த்தையை வச்சு ஒரு கேள்வி அமைச்சு அதை எப்படி நம்ம ஒருத்தவங்கள்ட்ட கேட்கறது, எப்படி நம்ம பேசுறது அப்படிங்கிறத பத்தி இந்த வீடியோல பார்க்க வரோம். உதாரணத்துக்கு எப்ப மலேசியா போற அப்படின்னு நம்ம கேட்கணும்னு நினைக்கிறோம்னு வச்சுக்கோங்களேன். இல்ல நீ எப்ப மலேசியால இருந்து வருவ, இல்ல நான் உன்னை எப்ப பாக்குறது அப்படின்ற மாதிரி தமிழ் வாக்கியங்களுக்கு எப்படி மலாயில பேசுறது அப்படிங்கறத இந்த வீடியோல பார்ப்போம். ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் டு கெட் தமிழ் சேனல். நீ எப்போது போவாய்? நீ எப்போது போவாய்னா ஒரு வேண்டாவிருப்பமான வார்த்தை இல்லை, கிடையாது இது. ஒருத்தவங்க இந்தியாவில் இருக்காங்க, மலேசியாவுக்கு போகிறாங்கன்னு வச்சுங்களேன். அப்போ நம்ம கேட்போம்ல, நீ எப்போ மலேசியா போகிற அப்படின்ட்டு, அந்த வாக்கியம்தான். நீ அப்படிங்கிறதுக்கு அவா, எப்போது அப்படிங்கிறதுக்கு பில. அவா பில, நீ எப்போது. நான் பெக்கி அப்படின்னா போவாய். அவா பில நான் பெக்கி, நீ எப்போது போவாய். அடுத்து என்ன இருக்குது? நீ எப்போது வருவாய். அவ பில நான் டத்தாங். அவா பில நான் டத்தாங், நீ எப்போது வருவாய். அவா அப்படின்னா நீ, பில அப்படிங்கிறதுக்கு எப்போது, நான் டத்தாங் அப்படிங்கிறது வருவாய், எப்போ வருவ அப்படின்ற அர்த்தம். அவா பில நான் டத்தாங். நீ எப்போது வந்தாய். நம்ம கேட்போம், நீ எப்பப்போ வந்த அப்படின்ட்டு. நீ எப்பப்போ வந்த. அவ பில்ல டத்தாங். அவ பில்ல டத்தாங். அவ பில்ல டத்தாங். டத்தாங் அப்படிங்கிறதுக்கு என்ன அர்த்தம்னா வர்றது. ஒரு பொருளோ இல்லை ஒரு மனுஷனோ அது நம்ம சேர்ந்து சேர்றதுக்கு டத்தாங் அப்படின்னு அர்த்தம். அவா அப்படிங்கிறதுக்கு உங்களுக்கு தெரியும், அவானா நீண்ட தெரியும். பில அப்படின்னா எப்போது. ஏன்னா அந்த வாக்கியத்தை வச்சு தான் நம்ம அந்த வார்த்தையை வச்சு தான் இந்த வாக்கியமே இப்போ அமைக்கிறோம். அவா பில டத்தாங், நீ எப்போது வந்தாய். அவா பில டத்தாங். அவா பில டத்தாங். ஓகே. நீ எப்போது போனாய். பில அவா ஹெண்டா பெக்கி. நீ அப்படிங்கிறதுக்கு அவா அப்படிங்கிற வார்த்தை ரெண்டாவது, அதாவது ஃபஸ்ட்டு வராமல் ரெண்டாவது வரும். ஏன்னா ஒரு சில வார்த்தைகள் வந்துக்கிட்டு இங்கிலீஷில் வர மாதிரி தான், கொஞ்சம் ஆப்போசிட்டில் மாற்றி போட்டு பேசுகிற மாதிரி இருக்கு. பில எப்போது நீ ஹெண்டா பெக்கி போனாய், எப்போது நீ போனாய் அப்படிங்கிறது தான் இது சரியான வார்த்தை. பில அவா ஹெண்டா பெக்கி அப்படிங்கிறதுக்கு எப்போது நீ போனாய். நம்ம அப்படி போட்டு போத்திக்கிட்டு படுத்துக்கிட்டு போத்துனா என்ன, எல்லாமே ஒன்று தானே, அந்த மாதிரி வந்துடும். பில அவா ஹெண்டா பெக்கி. பில அவா ஹெண்டா பெக்கி. பில அவா ஹெண்டா பெக்கி. பில அவா ஹெண்டா பெக்கி. இந்த மாதிரி நீங்கள் கொஞ்சம் சொல்லி பார்த்துக்கிறங்க. ஃபஸ்ட்டு கொஞ்சம் காமெடியாக தான் இருக்குது, ஏன்னா அதர் லாங்குவேஜ் நம்மளுக்கு வாண்டது கிடையாது. அதனால கொஞ்சம் சையாக ஃபீல் பண்ணலாம். சும்மா லைட்டாக பேசி பாருங்கள், அப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக மலாய் வரும். அடுத்து, இனி நான் உன்னை எப்போது பார்ப்பேன். நம்ம லவ்வர்கிட்ட சொல்லுவோம்ல, ஐயோ இனிமேல் நான் எப்போ பார்க்க போகிறேன்னு தெரியலையே, ஊருக்கு வேறு போகிறேன்னு. பில சையனா ஜும்பாவா, நான் எப்போ உன்னை பார்க்க போகிறேன். பில சையனா ஜும்பாவா. பில சையனா ஜும்பாவா. பில எப்போது, சய நான் ஜும்பா ஆவா உன்னை சந்திக்கிறது. ஜும்பா அப்படின்னா சந்திக்கிறதுங்கிறது சரியான பொருள். ஓகே
ஓகே வர்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுடைய நண்பர்களுக்கு பயனுள்ளதாக இருக்குன்னா ஷேர் பண்ணுங்கள். நம்மளுடைய வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரணும்னா சப்ஸ்கிரைப் செஞ்சுட்டு அப்படியே பெல்